நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ முடிச்சிருக்கேன். போன வருஷம் தான் முடித்தேன். நான் இப்போ இந்த தற்குறின்ற வார்த்தையை வந்து ஜென்சி தலைமுறையை வச்சு சொல்கிறத வந்து பயங்கர கோவம் வருது. எங்களை பார்த்து ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தற்குறின்னு சொன்னால் எங்களை தற்குறி ஆக்குனது யார் ஆக்குனீங்க? நாங்கள் எப்படி தற்குறியாக மாற்றப்பட்டோம் அப்படின்னு இருக்குது. 2015க்கு முன்னாடி நடந்த வீரம் செறிந்த போராட்டங்கள் யார் பண்ணாங்கன்னா, இதே பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் தான் பண்ணாங்க. மாநில கல்லூரியில் மாணவர்கள் தான் பண்ணாங்க. பொள்ளாச்சி பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, மணிப்பூர் பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, என்ஆர்சி பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, முதல்ல போராட்டம் பண்ணது நீங்கள் சொல்கிற அதே தற்குறிங்க தான். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஆனால் மறுபடியும் இப்போ வந்து நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் கல்லூரியில் இருந்த மொத்த ஜனநாயக விஷயத்தையும் கொண்டுடிச்சிட்டு எந்த ஒரு டிஸ்கஷனும் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுட்டு எங்களை மறுபடியும் தற்குறின்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ எங்கள் நெஞ்சுக்குள்ளே வந்து பாறை எடுத்து குத்துற மாதிரி இருக்குது, கடப்பாறை எடுத்து குத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் தற்குறின்னு சொல்கிறீங்க. தற்குறின்னு சொல்லும் போது எத்தனை தற்குறி இப்படி ஆனோம், இதில் ஒரு டிஸ்கஸ் வைக்கிறோம், இல்லை ஒரு புத்தகம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை கல்லூரிகளில் எங்களுக்கு ஒரு ஃபோரம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? கட்டமைப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஷோவில் வந்து பேசுகிறாங்க. அந்த ஷோவில் என்ன பேசுகிறாங்கன்னா, மாணவர்கள் யாருமே விஜய் பின்னாடி திரியிறாங்க, விஜய் பின்னாடி போகிறாங்க, கவர்ச்சிவாத அரசியலுக்கு அடிமையாயிட்டாங்க. நாங்கள் எப்படி ஆனோம், கவர்ச்சிவாத அரசியலுக்கு நாங்கள் எப்படி அடிமையானோம் அப்படின்ற கேள்வி வந்து எங்கள் முன்னாடி நிற்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜாக இப்போ திமுகவிலையோ அதிமுகவிலையோ இல்லை விசிகாவிலையோ இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னா, மாணவர் சங்கங்களில் இருந்து அங்கேருந்து வளர்ந்து வந்தவங்க தான். அப்படி ஒரு விஷயங்களே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. நீங்கள் 2015க்கு அப்புறம் ஒரு மாணவர் சங்க தேர்தல் கூட தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே நடக்கல. ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் நடக்குது, ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் நடக்குது, புதுச்சேரியில் நடக்குது. தமிழ்நாட்டில் ஏன் நடக்கல அப்படின்றத பற்றி யாராவது பேச வரீங்களா அப்படின்னா அதை பற்றி கேட்க மாட்டாங்க. நீங்களே வளர்ந்துக்குங்க, நீங்களே படிச்சுக்கிங்க. இப்படி தான் திமுக வளர்ந்துச்சா, இப்படி தான் திராவிட கழகம் வளர்ந்துச்சா, இல்லை விசிகா இப்படி தான் வளர்ந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. மாணவர் சங்கத்திலிருந்து தான் தலைவர்கள் உருவாக்கப்படுறாங்க. நாங்கள் உயிர் வாழ்வதற்கு, நாங்கள் அரசியல் பேசுவதற்கு உயிராதாரமான இருந்த விஷயங்களை வந்து கொண்டுடிச்சிட்டு எங்களை தற்குறின்னு சொல்கிறீங்கன்னா இதோட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லை சினிமாவை பற்றியோ இல்லை நாடகங்கள் பற்றியோ யார் ப்ரொமோட் பண்ணா? நாங்கள் போய் கேட்டோமா? இதே தத்துவார்த்த உரையாடல்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நீலம் புக்ஸை போய் பாருங்கள், இல்லை கூகை போய் பாருங்கள், எவ்வளோ அரசியல் திரளான மாணவர்கள் அங்கே ஒன்று திரளான்னு பாருங்கள். எங்களுக்கு வெளியில் வந்து ஏற்படுத்தி ஒரு 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 காமனான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இடம் இல்லை. போலீஸுக்கு எடுத்து வந்து குவிக்கிறீங்க. போலீஸுக்கு அங்கே என்ன வேலை கேட்டால், மாணவர் சங்க தேர்தலை ஏங்க நடத்துறீங்கன்னு கேட்டால் நீங்களாம் அடிச்சுப்பீங்க, குத்திப்பீங்க அப்படின்னா எல்லா தேர்தலையும் தான் நடக்குது. இல்லை இப்போ இங்கே நடக்கிற சிஎம் எலெக்ஷனு, பிஎம் எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் தான் வன்முறை இருக்குது. அப்போ இதை காரணமாக காட்டி எங்களை வந்து கொடுக்குறதுன்றது மிக மோசமான மனநிலை. இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் வளர்ந்து வரோம்னா, நாங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபோரம் ரெடி பண்ணி தரணும்ல. நீங்கள் அது எதுவுமே நீங்கள் பண்ணி தர மாட்டீங்களே. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து திமுக வளர்ந்ததுக்கு பின்னாடி இருக்குது. அங்கே இருக்க மாணவர் சங்கத்திலேருந்து வளர்ந்தவங்க தான் இப்போ ஹிந்தி ராசா வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தர மாட்டீங்களே. மறுபடியும் எங்களை வந்து நீங்கள் தற்கொலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது எப்படி பார்க்குறது? இப்போ நீங்களே வந்து எங்களை வந்து தற்கொலை ஆக்கிடுவீங்க, எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கஷனும் ஏற்படுத்தி கொடுக்க ஒரு இது பண்ண. இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கு நூல்கள் கிடையாது. மறுபடியும் சங்க இலக்கியங்கள் இதே தான் வச்சுருக்காங்க. ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, இல்லை சேகரோட வாழ்க்கை வரலாறு, மார்க்ஸோட வாழ்க்கை வரலாறு, மால்கமோட வாழ்க்கை வரலாறு எந்த புத்தகமும் கிடையாது. அப்படி எப்படி நாங்கள் படிச்சு இதை பற்றி டிஸ்கஷன் ஏற்படுத்துவோம்? திராவிட இயக்க வரலாறே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ 1-2 அங்கே வச்சுருக்காங்க. அது நாங்கள் வந்து எண்டில் போய் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன புத்தகம் வேணும், நாங்கள் மாணவர் சங்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க போய் எழுதி போடுறோம். எஸ்எஃப்ஐயோ ஆர்எஸ்ஐயோ எவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறோம். அதை பற்றிலாம் எந்த மீடியாவும் கவர் பண்ணுறது கிடையாது. மறுபடியும் இல்லை நாங்கள் போய் மாணவர்களை வந்து அரசியல் படுத்துகிறோன்னா எங்களை வந்து அவங்க கூட போகாத, உருப்பிட மாட்டீங்க, நீங்கள் வந்து அவனுங்க மோசமானவனுங்க, பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூம்லேயே வந்து ப்ரொஃபஸர் வந்து மிரட்டுற விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன அசம்பாதம் நடந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி எங்கள் தலைமுறை மேலே போடுறதுன்றது மிக மோசமான மனநிலை. கென்யாவில் எடுத்துங்க, இப்போ போராட்டங்கள் யார் பண்ணுறா? இதே ஜென்ஸு தலைமுறையில் தான் அங்கே இருக்கிற ஊழல்வாதிகளுக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ நேபாளத்தில் எடுத்துங்க. இப்படி எல்லா நாடுகள்லையும் ஜென்ஸு தலைமுறை போராடிட்டு தான் இருக்காங்க. அது தனியார் மைய கொள்கைகள் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து மங்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு தேக்கம் இருக்குதான். அதில் மிக முக்கியமாக பண்ணது நீங்கள் வந்து இந்த மாணவர் சங்க தேர்தலை தடை செஞ்சது தான். மாணவர் இயக்கங்களை வந்து வளர்ந்து விடாமல் பண்ணது தான். இது சரி செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வளர முடியும், நாங்கள் பேச முடியும். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை பேசுகிறோம். நம்ம இப்போ எத்தனை தலைவர்கள் மாணவர் சங்க தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசு கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னா அப்படின்னா யாருமே கிடையாது. மறுபடியும் எங்களை வந்து தற்கொலைன்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் நாங்கள் வந்து விஜய் பின்னாடி போகல, வேற எந்த கவர்ச்சிவாத அரசியலுக்கு பின்னாடி போகல, யார் பின்னாடி போகல, வலதுசாரி பின்னாடி போகல. இப்போ நாங்கள் படித்து மேலே வரணும். இப்போ எங்களுக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கொடுங்களேன், பேசுவோம்.
சாதி ஒழிப்பை பற்றியோ இல்லை வந்து வர்க்கம் சார்ந்தோ இல்லை வந்து மத அரசியலை பார்த்தோ நாங்கள் பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் ரெடி பண்ணி தரங்களா அப்படின்னு கேட்டால் தர மாட்டாங்க. அப்போ எந்த விதத்தில் நாங்கள் தற்கூரி, யார் தற்கூரி அப்படின்ற கேள்வி வந்து பெரிய தொக்கி நிற்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும். மறுபடியும் எங்களை வந்து தற்கூரின்னு சொல்லாதீங்க, பயங்கர கோவம் வருது. இந்த டிஸ்கஷனோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி யார் தற்கொலைன்னு உங்களை சொல்கிறாங்களோ, தற்கொலை கூட்டம்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு முன்னாடி கேள்வியை முன்வைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வளரணும். அரசியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான கேள்வியை முன்வைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி நீங்கள் இன்றைக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த சென்ஸ், இந்த குரல் வந்து ஒட்டுமொத்த தலைமுறையும் பின்பற்றணும், இந்த தலைமுறையும் கேள்வி கேட்குற இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் கேள்விக்கு வருவோம். இப்போ திமுகவே எடுத்துங்க. திமுகவே நிறைய இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் மூலமாக வளர்ந்த இயக்கம் தான். மாணவர் தேர்தல்கள், மாணவர் சங்கங்களில் வளர்ந்த அமைப்பு தான். ஆனால் இன்றைக்கு அதே கட்சி வந்து ஒரு அதிகாரத்திற்கு வந்த பிறகு கல்லூரிகளில் அரசியலை முடக்குவது அல்லது அதற்கான ஸ்பேஸ் கொடுக்காதது அல்லது அதற்குரியான அறிவை பெறாதது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு அநீதி தான். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் மிக தீவிரமாக கல்லூரிகளில் இளைஞர்களிடம், மாணவர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திமுக வந்து செய்து கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அதை கைவிட்டது தான் இந்த இடத்துக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான இடத்தை நோக்கி நம்ம வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அண்ணாவுடைய மிக முக்கியமான குரலான மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கைக்கு எதிரான பார்வையாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஜிகிட்ட அதிகமாக போய் சேராததற்கு காரணம் நடுவில் வந்து அவங்க கல்லூரிகளில் இந்த அரசியல் மயப்படுவதை, அறிவு மயப்படுவதை, அவங்களுடைய பங்கை வந்து ஆற்றாதது தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய குற்றச்சாட்டில் நிஜமாக உண்மை இருக்குது. உங்களுடைய இந்த கேள்வியை மிக முக்கியமான விமர்சனமாக அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நீலம் மாதிரியான அமைப்புகள், ரஞ்சித் மாதிரியான தோழர்கள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது இந்த ஜனநாயகத்தில் மிக முக்கியமான பங்களிப்பாக நான் பார்க்குறேன். கல்வி கூடங்களில், மிக முக்கியமாக பல்கலைக்கழகங்களில் பல்வேறு அரசியல் நூல்களை, உலக அரசியலிலிருந்து நமக்கான இந்த மண்ணுக்கான அரசியல் வரைக்கும் அத்தனை புத்தகங்களையும் நமக்கான பாடமாக வைப்பதில் தொடங்கி, அதுக்கான குழு அமைப்பதில் தொடங்கி, அது மிகப்பெரிய ஒரு விஸ்டமை வந்து அதில் உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்சி சார்பற்று, ஒரு பார்வையற்று, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுய சார்பற்று ஒட்டுமொத்தமான அரசியல் புரிதலை இளைஞர்களுக்கு நடுவில் ஏற்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஃபோரம் தேவைப்படுது. அதை வந்து அரசு நினச்சா பெரிய அளவில் ஏற்படுத்த முடியும். அதை வந்து உங்களுடைய இந்த விமர்சனத்தை ஒரு தீவிரமான விமர்சனமாக ஏற்றுக்கொண்டு அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான மனிதர்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளால் தான் இன்றைக்கு வந்து நம்முடைய ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்குது. இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்களும் அந்த இடத்துல அப்படியான ஒரு அமைப்பாக, ஒரு மனிதராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதிகாரம் நமக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து நாம் போராடுகிற அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து யாரையெல்லாம் ஒருங்கிணைத்து இதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இருக்காங்க. இன்றைக்கு 100 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நிலமற்ற பெண்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு போராட்டத்தை இத்தனை வருடங்களும் வந்து மிக தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போது PV ராஜகோபால் தோழர் இருக்கார். அவர் வந்து ஏக்தா பரிஷத்னு ஒரு அமைப்பு நடத்துகிறார். இந்தியா முழுவதும் அவர் வந்து பழங்குடிகளை அழைத்து கொண்டு டெல்லி வரைக்கும் சென்ற 2 நடைப்பயணம்ங்கிறது மிகப்பெரிய போராட்ட வரலாறு. மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மறுமலர்ச்சிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி குணசேகரன் தோழர், அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக பார்க்குறேன். ஹென்றி டிபென் தோழர், இத்தனை வருடமாக அவர் தொடர்ந்து மனித உரிமை செயல்களில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்கள்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். அறப்போர் இயக்கம் மாதிரியான இயக்கங்கள், எவிடன்ஸ் மாதிரியான இயக்கங்கள், கதிர் தோழர் நடத்தக்கூடிய எவிடன்ஸ் மாதிரியான அமைப்புகள், இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புகள், மனிதர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்பேஸில் நம்மை போன்ற தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10-20 தோழர்களோடு சேர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிற காம்ரேட் டாக்கீஸுங்கிற ஒரு ஃபோரம், அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முயன்ற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு சூழலையும் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸையும் இந்த ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ இதையும் நாம் கருத்தில் வச்சுக்கணும். இதன் தொடர்ச்சியாக தான் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது இந்த மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய முகம் தெரியாத, பெயர் தெரியாத
பணம் இல்லாத மனிதர்களே இவ்வளவு விஷயங்கள் செய்யும்போது விஜய் போன்றவர்கள் வந்து எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதனால இப்போ யாரை முக்கியமாக தற்குறிகள் அப்படின்னு இன்றைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவது எந்த கூட்டத்தை நோக்கினா, முக்கியமாக விஜயை ஃபாலோ செய்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தை நோக்கி தான் இது சொல்லப்படுது. அப்போது நான் விஜய் போன்றவர்களின் மிக முக்கியமான கடமையாக என்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதிகாரத்தை நோக்கிய அரசியல், சிஎம் கனவை நோக்கிய அரசியல் அதெல்லாம் இருக்கட்டும். அதையும் தாண்டி மிக முக்கியமான பொறுப்பு என்பது உங்களை பின்தொடரக்கூடிய அந்த இளைஞர் கூட்டத்தை அறிவுமயப்படுத்துவது, அரசியல் மயப்படுத்துவது. இந்த மாதிரியான சாதாரண மனிதர்களாலேயே சிறு சிறு அமைப்புகளாலேயே இவ்வளவு செயல்கள் செய்யும்போது, இவ்வளவு பணமும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடிய உங்களை போன்ற மனிதர்களால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கும்போது, நீங்கள் தமிழகம் முழுவதும் படிப்பகங்களை ஏற்படுத்த முடியும், பயிற்சி பட்டறைகளை உருவாக்க முடியும். நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவர்களாகவே வைத்திருக்கக்கூடிய வழியில் தலைவர்களின் வழியில் காந்தியத்தை, அம்பேத்கரியத்தை, பெரியாரியத்தை, மார்க்சியத்தை இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட மிக தீவிரமாக வெவ்வேறு வழிகளில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கு நிறைய செயல்களை செய்ய முடியும். அந்த செயல்களை எல்லாம் செய்யுங்க. முதல்ல அதற்கு வந்து ஒரு காலத்தை ஒதுக்குங்க, 5 வருஷத்தை அதுக்கு கூட ஒதுக்குங்க. தேர்தல் அரசியல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி இதற்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலில் சீர்திருத்தம், பிறகுதான் அதிகாரம். அதுதான் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியலாக இருக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் நான் சொல்கிறேன். இந்த புரிதல் வந்து இந்த மனிதர்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா தமிழகம் முழுவதும் நிறைய ஸ்பேசஸ் உருவாகும். சார், என் பேர் விஷால். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். இப்போ மாணவர் சங்க தேர்தலை பற்றி பேசினார். நான் ஆக்சுவலி வந்து 2020 என் காலேஜில் மாணவர் சங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு நான் வைஸ் சேர்மனாக இருந்தேன். ஆனால் அந்த தேர்தலுக்கு நான் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சந்தித்த பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப ஓவர். அதாவது ஒரு 5 நாள் கேப் தான். நான் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டோரி வைக்கிறேன், நான் இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்ட்டு. எப்படி என்னோடய கேஸ்ட் வெளியில் ரிவீல் ஆச்சு எதுன்னு தெரில. ஒரு 4-5 வேறு கேஸ்ட்காரங்களாம் கால் பண்ணுறாங்க, நீ எப்படா காலேஜ் எலெக்ஷனில் இருக்கலாம், உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது, அந்த எலெக்ஷனில் காலங்காலமாக நாங்கள் மட்டும் தான் சேர்மனாக இருக்கிறோம், வைஸ் சேர்மனாக நாங்கள் தான் இருக்கிறோம், நீ நிற்கக்கூடாது, நீ நாமினேஷன் பண்ணால் உன்னை வெட்டுவேன். அதாவது என் கூட படிக்கிற பையன் தான், விஸ்காம் நான் படித்தேன், நான் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் என்னை வந்து மிரட்டுறான். அவனுக்கு என் கேஸ்ட்டை யார் சொன்னான்னு தெரில. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து ஜெயிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ நான் இந்த பிரச்சனையை வந்து நான் சோகால்டு என் கூட சுற்றி இருக்கிற கம்யூனிஸ்ட்டோ இல்லைனா திராவிட இயக்கங்கள் அந்த மாதிரி தோழர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க என்னன்னா இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. எப்படி நார்மலைஸ் பண்ணுறான், அவன் வாழ்ந்த சூழலை போடுறா, அவன் மேலே நீ ஏன்டா கோவப்படுற, அப்போ நான் வாழ்ந்த சூழல் எப்படி, பாதிக்கப்பட்டவன் நான், எனக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேற, ஆனால் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா அவன் வாழ்ந்த சூழல் எப்படி, அவன்கிட்ட போய் எப்படி விவாதிக்கிறது, என்னை சக மனுஷனா மதிக்க மாட்டான், அவங்ககிட்ட போயிட்டு என் கையை எடுத்துட்டு வா ரத்தமும் என் ரத்தமும் ஒன்று, நீ நானும் சமா வா நண்பன்ட்டு பேச சொல்லிட்டீங்களா, எப்படி இதை என்னால் பண்ண முடியும். தொடர்ந்து எல்லாரும் இதே தான் பண்ணுறாங்க, விவாதம் பண்ணு, எப்படி விவாதம் பண்ண முடியும், அவன் என்னை ஏற்றுக்கவே மாட்டான், அவங்ககிட்ட போய் நான் ஏன் விவாதம் பண்ணோம், நான் தப்பு பண்ணல அவன் தப்பு பண்ணுறான், நீ அவனை போய் பேசு, என்னை ஏன் அவங்ககிட்ட பேச சொல்கிற, என்னை ஏன் அவங்ககிட்ட விவாதிக்க சொல்கிற. இந்த இது எனக்கு வந்து இது தொடர்ந்து மாரி செல்வராஜ் ஆனாலுமே இதே தான் சொல்கிறார், விவாதிக்கணும். எனக்கு அதில் வந்து உடன்பாடே இல்லை. என்னால் நான் அப்படி விவாதித்தாலும் அவன் வந்து சொல்கிறான், இல்லை ஒருத்தட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசினேன், 1 hour அவனுக்கு நான் பாடம் எடுத்தேன், மனுஷன் இதுனா என்ன அதெல்லாம் சொன்னேன், கடைசியில் அவன் நீ நானும் ஒன்றா நான் கேட்டேன், அவன் சொன்னான் அது எப்படி ஒன்று, நான் வேற நீ வேற அப்படின்ட்டு போகிறான். இதுக்கப்புறம் நான் எப்படி அவங்ககிட்ட விவாதிக்க முடியும். இதை ஒரு 2 விதமாக பார்க்கணும் தோழர். என்னன்னா, தனி மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அது சாதியை முன்வைத்து தனி மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தனி மனிதர் இல்ல அடிப்படையில் இது வந்து சாதிய பிரச்சனை தான். நான் சொல்றது உங்களுக்கும் இன்னொருத்தவருக்குமான ஒரு பிரச்சனை, எனக்கும் ஒரு 4-5 குரூப்புக்கும் அவங்க இல்ல நான் சொல்றது ஒரு குழுக்கான பிரச்சனை. ஆனால் இதோடைய வேர் வந்து ஒரு பெரிய வேர். இது வந்து ஒரு சாதியம் காலகாலமாக நம்ம மேலே சுமத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சாதியத்தெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை அதனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி விவாதிக்கணும்னு சொல்கிறது என்னென்னா, எல்லா பிரச்சனையுமே நம்ம விவாதித்து எப்படியாவது அவங்களுக்கு வந்து அந்த அறிவை போட்டிட முடியுமான்னு யோசிக்கிறோம். அதனால தான் இந்த விவாதிக்கணும் உரையாடல் பண்ணுங்க எல்லாரும் சமங்க. அடிப்படையில் என்ன, எல்லாரும் சமம், அவ்வளோதான்டா, நீ நானும் உன்னோட, இதை நீ எப்போ ஒத்துக்குறியோ அது வரைக்கும் நாங்கள் போராடிட்டு இருப்போம்டா அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். ஆமாம், சண்டை செய்யணும், நம்ம இல்லை அவங்க ஒத்துக்கலன்னா சண்டை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனாக்கா அதுக்கு தீர்வே கிடையாது. ஆனால் யாரை நோக்கி சண்டை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவனை மட்டும் நம்ம அடிச்சிட்டோன்னா முடிய போகிறது கிடையாது. இது அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். நீங்கள் அவனை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட அது முடிய போகிறது கிடையாது. அப்போ நம்ம யாரை நோக்கி சண்டை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். அப்போது யாரை நோக்கி சண்டை செய்யணும்னா, இதை வைத்து யாரெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு தள்ளியிருக்காங்களோ, இன்னமும் அதை வேணும்னு யாரெல்லாம் வந்து விரும்புகிறாங்களோ அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம போய் சண்டை போட வேண்டியிருக்கு.
இது இங்கே சண்டை போட்டால் நீங்கள் வந்து ஒரு கிளையை உடைக்கிற மாதிரி அவனோட சண்டை போட்டு அந்த கிளையை உடைச்சிடலாம். ஆனால் நம்ம வேறையே வெட்டணும்னு நினைக்கிறோம். அதனால் இது ஒரு பெரிய வரலாற்று சண்டை, இது தொடர்ச்சியான சண்டை. அப்போ நம்ம வந்து இந்த சண்டையை ரொம்ப சரியாக செய்ய வேண்டியிருக்கு. அது வெறுமனே வந்து சண்டைன்னு நான் சொல்கிறது வந்து கருத்தியலான சண்டையை சொல்கிறேன். அது நம்ம ரொம்ப சரியாக செஞ்சாதான் நமக்காக மட்டும் சண்டை போடலையே, நம்ம ஜென்ரேஷனுக்கும் சேர்த்துல சண்டை போடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கும் சேர்த்துல சண்டை போடுறோம். அதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த விவாதிக்கணும் அப்படின்னா அந்த விவாதத்துக்கு பிறகும் அது சரி வரலை அப்படின்னா நாம் வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம். அந்த போராட்ட வடிவங்கள் என்னங்கிறது அடுத்தடுத்து அது தீர்மானிக்கும். ஸோ அதனால் அடிப்படையில் அம்பேத்கர் அதை தான் சொன்னார். அம்பேத்கர் திரும்ப 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 சொன்னது நம்மளை வந்து கல்வி தான் நம்மளை வந்து நம்ம அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும்னு சொன்னது என்னென்னா அது ஒரு ஃபைட்டு தான். நீங்கள் அதோட எக்ஸ்ட்ரீமாக அவர் வந்து பௌத்தத்துக்கு வாங்கன்னு சொன்னது ஒரு ஃபைட்டு தான். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் தான் முழுமையாக வந்து ஒன்றிணைய வேண்டியிருக்கு. அதுக்கு தான் அவர் பௌத்தத்தை கடைசியாக முன் வச்சார். அந்த மதம் தான் உன்னை போட்டு அப்படி அழுத்திக்கிட்டு இருக்குன்னா அதுலேருந்து வெளியில வா, நீ பௌத்தத்தை நோக்கி வெளியில வா அப்படின்னு சொல்லி வச்சார். அப்போ இவ்வளவு வடிவங்கள் இருக்கு சண்டைக்கு. சண்டை செய்கிறது ஓகே தான் சார். இப்போ சண்டை செய்கிறதுனா இந்த விஷயத்தில் நான் மட்டும் தான் சண்டை செஞ்சுட்ருக்கேன். எனக்கானதுக்கான நான் மட்டும் தான் என்னோட ஒரு தலித் கம்யூனிட்டின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சனாதன ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அந்த சனாதன ஒழிப்பு எப்படி இருக்குன்னா வெறும் பாஜக எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்குது. அது சாதி எதிர்ப்பாவோ சாதி ஒழிப்பாவோ இல்லை. இப்படி இருக்க போய் எனக்காக நான் மட்டுமே எனக்காக பேசிகிட்டு இருந்தோம்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் தானே நான் ஜெயிக்க முடியும். இங்கே இந்த சனாதன இவங்க வந்து இப்போ டிஎம்கேக்காரங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து வரலாறு இருக்குது. அவங்க இப்போ வந்து இந்த தற்கூரினா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் தற்கூரி இல்லை, டிவிக்கு சப்போர்ட் பண்ணால் தற்கூரி, அந்த லெவலில் தான் இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சனாதன ஒழிப்புனா இவங்களோட வந்து சாதியை பற்றி பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. ஆனால் பிஜேபியை பற்றி பட்டுவாங்க. பிஜேபி எதுக்குறது இவங்களுக்கு சனாதனத்தை யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி சாதி ஒழிப்பை பற்றி இவங்க யாருமே பேச மாட்டாங்க. இப்போ விசிகேவுமே தன்னை வந்து ஒரு தலித் கட்சின்னு சொல்லிக்கிறதுல கூச்சப்படுறாங்க. நாங்கள் தலித் கட்சிகளுக்கு இல்லை, நாங்கள் எல்லாருக்குமான கட்சி. ஏன் தலித் கட்சின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? இது வந்து ரொம்ப முக்கியமாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய சமத்துவத்தின் குரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த மத கட்டமைப்பை உடைக்காமல் சாதிங்கிற கட்டமைப்பு உடைக்க முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம். அதை ஒவ்வொருத்தரும் பேசணும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்கள் வெறும் சனாதன எதிர்ப்பை மட்டும் முன் வச்சுட்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாதியத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து ஓட்டரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து நிச்சயமாக அது வந்து கண்டிக்க வேண்டிய உண்மை. குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளே சனாதன எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பை முன் வச்சுட்டு பின்னாடி ஒரு ஃபியூடல் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்த ஆதிக்க சாதிகளை சேர்ந்த மனிதர்களை வந்து தொடர்ந்து தங்கள் கட்சி கட்டமைப்புலையும் அதிகார கட்டமைப்புலையும் வந்து ஓட்டு அரசியலுக்காக தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது உண்மை. ஸோ அதனால் எந்த அளவுக்கு சனாதன எதிர்ப்பை முன்வைக்கிறோமோ அதே அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபியூடல் சிஸ்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை, இடைநிலை சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்த சாதி பெருமை பேசக்கூடியவர்களை, அந்த முதலாளிகளை, வியாபாரிகளை, மாவட்ட செயலாளர்களை, அரசியல் வியாபாரிகளை நிச்சயமாக நம்ம வந்து வேற இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு அங்கே வந்து நம்ம அந்த எதிர்ப்பை இங்கேயும் நம்ம செய்யணும். அப்போ தான் முழுமையாக இந்த சாதிய கட்டமைப்புங்கிறது உடையும். பெரியார் கண்ட கனவை வந்து நீங்கள் முழுமையாக நிறைவேற்றணும்னு நினச்சா, அவர் வழியில் போகிறது உண்மைன்னு நம்புனா நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும், அதை செய்யணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்கள் பிசிகாவை பற்றி சொன்னீங்க. அது வந்து தோழர், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா எனக்கும் பிசிகா வந்து தனி தலித் கட்சின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கப்படலை. இன்னொன்று, அவங்க ஒரு பொது சமூகத்தை நோக்கி போகிற பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அதுதான் செய்யணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பேரிகார்டுகளை உடைக்க வர்றது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். இன்னொன்று, சமத்துவம் தான் நம்ம இலக்கு. நமக்கு அதுக்கு எந்த பேரும் எந்த அடையாளமும் தேவையில்லை. நம்முடைய இலக்கு என்பது சமத்துவம், ஒட்டுமொத்த மானுட சமத்துவத்தை நோக்கி தான் நாம் போகிறோம். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, நீங்கள் சனாதன எதிர்ப்பை பற்றி பேசும்போது இங்கே அதை தீவிரமாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது டிகே தான், திராவிடர் கழகம் தான். அதை வந்து இன்னுமே அவங்க வீரியமாக செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் வந்து மிக வலிமையாக இன்றைக்கு மாறி இருக்கு. அவங்க ஒரு மிகப்பெரிய பயணம் அவங்களும் செஞ்சுருக்காங்க, 100 வருடம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு மிக வலிமையாக இந்தியா முழுவதும் செயல்பட்டு இருக்காங்க. தமிழகத்துலையும் இன்னைக்கு அதை மிக வீரியமாக செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. அவங்கள மிக தீவிரமாக பெரியார் வழியில் நின்று எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது டிகேவுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குது.
பணம் இருக்குது, பலம் இருக்குது, ஒரு சொல்லப்போனால் ஒரு அதிகார பின்பலமும் இருக்குது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு தேர்தல் அரசியலில் சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்படியான விஷயங்களெல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனால் டிகேவுக்கு அப்படி இல்லை. டிகே மிக தீவிரமாக நின்று ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க பெரியார் இருந்தபோது எவ்வளோ வீரியமான ஒரு செயல்பாடுகளும் விஷயங்களும் நடந்ததோ அதே அளவுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் அந்தளவு அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம். அவங்களும் நீங்கள் சொன்ன முதல் கேள்வியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை முழுதாக உள்வாங்கிக்கிட்டு அவங்க இன்னும் தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற சமூகத்தை அந்த ஒரு இடத்த நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம், நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாலும் யாரோ ஒரு அண்ணாவோ இல்லை ஒரு தாத்தாவோ மட்டும்தான் ரொம்ப முற்போக்கான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நகர்ந்து இப்போ நான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் நானோ இல்லை எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரோ தான் சாதி பார்க்காதீங்க, இது தப்பு அது தப்பு அப்படின்னு அந்த மதத்தின் மேலே சாதியின் மேலெலாம் தொடர்ந்து நிறைய விமர்சனங்களை வச்சுட்டே இருக்கோம். இது ஏன் நிறைய பேராக மாற மாட்டேங்கிறோம்? எப்போவுமே அது 1, 2 அப்படின்னு சிங்கிள் டிஜிட்லேயே இருக்குது. ஆனால் சாதி மதத்தால் மேனிப்புலேட் ஆகிறவங்க ஒரு மாஸ் மேனிப்புலேஷனாக இருக்காங்க. ஏன் இந்த ப்ராக்ரெசிவான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, இல்லை நடக்கவே மாட்டேங்குது? இல்லை, அது மனிதர்களுடைய, அதாவது குறிப்பாக நம்முடைய குணமாக அது இருக்குது அடிப்படையில். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம எதுக்கு கூட்டம் கூடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்த்துருப்பீங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடக்கும், மொத்தமே 50 பேர் 100 பேர் தான் இருப்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற வைபவம் நடக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடு இருப்பாங்க. ஒரு சினிமாவுக்கு முதல் ஷோ இருக்கும் ஒரு பெரிய நடிகரோட, அதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம ஆட்கள் எப்போவுமே என்னென்னா ஒரு நம்பிக்கையின்பால் ஒரு ஈர்க்கப்படுறாங்க, ஒரு பற்று வைக்கிறாங்க. அது அடிப்படையிலே கொண்டாட்ட மனநிலையோடு சம்மந்தப்பட்டதாக அது இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. ஸோ அதனால தான் இதற்கு அதிக கூட்டங்கள் வரமாட்டேங்கிறாங்க. சாதியும் மதமுமே மனிதன் மேலே அப்படி தான் திணிக்கப்படுது. ஏன்னா நீங்கள் நல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும், எந்த கேஸ்ட் அடிச்சுக்கிறாங்க 2 கேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இவனும் குடிசையில் தான் இருப்பான், அவனும் குடிசையில் தான் இருப்பான், இல்லையா தோழர்? இவனும் கூலி வேலை தான் போவான், அவனும் கூலி வேலைக்கு தான் போவான். ஆனால் எங்கன்னா அந்த சாதிங்கிற அந்த ஒரு பெருமிதத்தை மட்டும் அவன் மேலே திணிச்சிட்டான். இல்லைடா நீ இந்த சாதியால் நீ உயர்ந்தவன், அந்த பெருமிதத்தை மட்டும் திணிச்சிட்டதுனால அவன் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். வேறு அரசியல் ஆதாயங்களுக்காக பல பேர் சேர்ந்து திணிச்ச அந்த விஷம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பெரிய கூட்டமாக மாற்றணும் அப்படின்னா பெரிய கூட்டத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அந்த வேலையை செய்யணும். ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அவர் சொன்னது மாதிரி பெரிய கட்சிகள் எதுவும் அதை முழுமையாக உடைக்கணுங்கிறதுல தீவிரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை ஓட்ட அரசியலாக மாற்றிக்கிறாங்க. அதனால காலகாலமாக அதை தக்க வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய தலைவர்னு சொல்கிற ஆளோ அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறு சாதி சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ அந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவங்களோ அதை அவங்க விடவே மாட்டாங்க. சாதாரண ஆள் விட்டுருவாங்க. சாதாரண ஆள் விட்டுருவான் ஒரு டைமில். அவனுக்கு தெரியும், ஏன்னா வாழ்க்கை தாண்டா எல்லாத்தை விட பெருசு, எனக்கு பொழைப்பே இல்லைடாங்கிற இடத்துக்கு தள்ளி. ஆனால் அவனை போக இவங்க விட மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி போக விடாமல் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க அப்படி. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் இதை மெஜாரிட்டியாக மாற்றணும், அந்த முற்போக்கு எண்ணங்கள் மெஜாரிட்டியாக மாறணுங்கிறது தான் என்னுடைய. அதுக்காக தான் இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் இதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு தொடர்ந்து கேள்வி கேட்டு இதை போராடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட், எந்த இடத்துல இந்த தத்துவங்களோ இல்லை தத்துவங்களை சொல்லக்கூடிய ஆட்களோ ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, அதனால தான் இது ரொம்ப சின்னவங்க கிட்ட இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ட போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அவங்க சாதிய மதத்தை ஒரு கொண்டாட்டமாக வச்சுருக்காங்க, ஆனால் தத்துவங்கள் கொண்டாட்டமாக இல்லை, ரொம்ப ரிஜிடாக அணுகிறதுக்கு கஷ்டமான ஒன்றா இருக்குது. இது தத்துவங்களை கொண்டாட்டமா மாத்தணுங்கிறது தான் என்னுடைய என்னன்னா அதை இன்னும் இலகுவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் கூட. என்னன்னா நான் ஏன் முதல்ல என்ன கம்யூனிஸ்டா அறிவிச்சுக்கிறேன், நான் ஏன் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கேங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் கம்யூனிசத்தை ஒரு மிகப்பெரிய தத்துவமா மதிக்கிறேங்க, அது கட்சியா இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நீ நானும் ஒன்றுடா அப்படிங்கிறது, அந்த ஒரு குரல் தான் கம்யூனிசமாக நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறதையெல்லாம் விட்டுருங்க. அது சமத்துவத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸாக நான் நினைக்கிறேன். நம்ம இல்லைங்க மார்க்ஸ் எங்கேயோ ஜெர்மனில் பிறந்தாருங்க, அவர் உலகத்திலேயே அதிகமாக நாடு கடத்தப்பட்ட மனிதன் மார்க்ஸ் தான். அது தெரியும்ல உங்களுக்கு. தன் வாழ்நாள் முழுக்க நாடு கடத்தப்பட்டு கொண்டுட்டே இருந்த மனிதன். அவன் சாகும்போது அவருக்கு நாடே கிடையாது, நாடற்றவராக இருந்தவர் மார்க்ஸ், உங்களுக்கு தெரியும். பட் அப்படி ஆனால் எல்லா நாடுகள்லையும் அவனுடைய குரல் இருக்குது. அதனால் நான் தமிழர்,
நான் சாதியால் ஒன்றா இருக்கேன், நான் வந்து மதத்தால் ஒன்றா இருக்கேன் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மனித குலத்துக்கான ஒரு மனிதனாக நான் மார்க்ஸை பார்க்குறேன். புரியுதா? ஏங்க எங்கேயோ இருக்கிற மார்க்ஸை போய் கொண்டாடுறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஐயோ, அவங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். தமிழ் தேசியவாதிகள், இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், தலித்திய சிந்தனையாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ஆனால் இதை அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணுறதே ஒரு விதமான வன்முறை. நான் ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கான ஒரு ஸ்பேஸில் தான் சொல்கிறேன். எல்லாரை விட நான் மார்க்ஸையும் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அப்படி வந்து கம்யூனிசம் வந்து அப்படியான எல்லாருக்குமான ஈக்குவாலிட்டி பேசுகிற தத்துவம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நான் இப்போ பேசினேன் பாருங்கள், பீகாரில் 70% பேர் பணக்காரர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு. எந்த கட்சிக்கு ஒரு தொழிலாளியோ விவசாயியோ தலைவராக இருக்கான் சொல்லுங்கள்? எந்த இயக்கத்துக்கோ எந்த கட்சிக்கோ அல்லது வேட்பாளர்களையோ எடுத்துக்கங்க. யார் வந்து லேபரை வந்து நீங்கள் இதை வைப்பாங்க? கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மட்டும்தான் அது சாத்தியம், வேற எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அவங்க மேலே விமர்சனங்கள் வைக்கலாம். நீங்கள் என்கிட்டே வந்து என்ன கூட்டணி அரசியல் அப்படி இப்படின்னு விமர்சனங்களுக்கு போனால் அது வேறு, நான் அப்படி அதை பார்க்கல. பட் ஒரு அரசியல்ங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற தன்மை வேற எங்கேயும் நான் பார்க்கல. நான் அவங்கள பக்கத்தில் நின்னா எனக்கு பெருமை நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான், அது என்னுடைய சுயநலம். புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது? எங்கேயுமே ஒரு தொழிலாளர்களை வந்து ஒரு விவசாயியை வந்து தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கும் இருக்குன்னா அது அந்த இயக்கம் மட்டும்தான். ஸோ அதனால் தேர்தல் அரசியலை தாண்டி கம்யூனிசம்ங்கிற தத்துவம் நம்ம எல்லாருக்குமான ஈக்குவாலிட்டிக்கான ஒரு தத்துவம்னு நான் பார்க்குறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதை இன்னமும் ரிஜிடாக இல்லாமல் கலாபூர்வமாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இன்னும் இளைஞர்கள்ட்ட இன்னும் நம்ம அதை வந்து ரொம்ப இலகுவாக எளிமையாக கொண்டாட்டமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை அவங்க சரியாக சேர்க்கலை அப்படிங்கிற விமர்சனம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ChatGPT கூட பேசுகிறத வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கான தீர்வை வந்து இப்போ இருக்க தலைமுறை வந்து உடனடியாக தேவை, உடனடியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசரம் இருக்குதா? என்னால் வந்து உடனடியாக எனக்கு வந்து இது எது சரின்னு படுது, அதனால நான் ஒரு ஹீரோயிஸ்ட்டை நோக்கி இந்த தலைமுறை வந்து சரி இவங்க பண்ணுறாங்க, இப்போ சினிமாவில் காட்டுறாங்க, இப்போ சண்டை போட்டா ஃபைட் பண்ணா இது மாதிரிலாம் பண்ணால் சீக்கிரம் சரியாயிடும் போல, அப்போ இந்த தலைவரே வரட்டும், எனக்கு பிடிச்சிருக்கு இவர் பண்ணுறதோ பேசுகிறதோ. பர்பஸ் ஆஃப் ட்ராவலிங்கை வந்து மறந்து அதை காட்சிப்படுத்துறதுக்காக மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. நான் என் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் போனேன் அப்படின்னா எல்லா ஊருக்கும் போகும்போதும் நான் வந்து வழிநடுக இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே என்ன நடக்குதோ, கல்யாணம், சாவு, 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.